அதிகாலையில் அன்பருடன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான காரியத்தை அவர் செய்ய போகிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை இதோ ஏசாயா 43 அதிகாரம் 17, 18 மற்றும் 19 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அங்கே கர்த்தருடைய வார்த்தை நம்மை குறித்து வந்திருக்கிறது, உங்களை குறித்து வந்திருக்கிறது, உங்கள் வாழ்க்கையை குறித்து வந்திருக்கிறது. உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிற நல்ல காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும், ஒரு திரி அணைகிறது போல் அவைகள் அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது, முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அந்த புதிய காரியத்தை அவர் எப்படி செய்ய போகிறார் அப்படி என்றால், உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்த ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் அவர் அழித்து அவைகள் திரும்ப எழும்பாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட இல்லை ஏற்படுத்தின இந்த கசப்பான அனுபவங்களை அவர் நீக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறார். அவர் சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். அப்போது கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அந்த கசப்பான அனுபவத்தை நீங்கள் நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அபூர்வமான காரியத்தை செய்ய போகிறார். ஆம், நிச்சயமாகவே உன் வாழ்க்கை ஒரு புதிய ஆரம்பத்தை நோக்கி போக போகிறது. உங்களுடைய எதிர்காலம் ஒரு புதிய ஆரம்பத்துக்குள்ளே கடந்து வரப்போகிறது. இதுவரை நடந்திருந்த எல்லாவித கசப்பான அனுபவங்களும் காரியங்களும் எல்லாமே உங்களை விட்டு நீங்கி கர்த்தருடைய கிருபை உள்ள கரம், அந்த நன்மைக்கு ஏதுவான கரம் உங்கள் மேல் வந்து அமருகிறது. கர்த்தருடைய நாமத்தினாலே புதிய காரியம் தோன்றுகிறது. விசுவாசியுங்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. ஒரு புதிய காரியம் உன் வாழ்க்கையில், உன் குடும்ப வாழ்க்கையில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன்னுடைய ஆவிக்குரிய காரியங்களில், உன்னுடைய வியாபாரத்தில், உன்னுடைய தொழிலில், நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒரு புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அது இப்பொழுதே தோன்றிற்று. ஆமென். God bless you.